சுமதி: என்ன அது, கல்யாணமாகி 1 மாசம் கூட ஆகல, அதுக்குள்ளே அவங்க ஏன் விவாகரத்துக்கு அலையறாங்க? ரூபி: அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தா அந்த குழந்தையை டாக்டருக்கு படிக்க வைக்கணும்னு பொண்ணு சொல்றா, இன்ஜினியருக்கு படிக்க வைக்கணும்னு பையன் சொல்றான். அந்த தகராறு முத்தி இப்ப அது விவாகரத்து வரையிலும் வந்துட்டுது. மகன்: அப்பா சாப்பாட்டிலே கெட்டிக்காரன் யாரு, ராமனா பீமனா? அப்பா: இதென்னடா கேள்வி, பீமன் தான். மகன்: அப்படின்னா நல்லா சாப்பிட்றவனை பார்த்து எல்லோரும் ஏன் சாப்பாட்டு பீமன்னு சொல்லாம சாப்பாட்டு ராமன்னு சொல்றாங்க? இதைத்தான் பழி ஓரிடம் பாவம் ஓரிடம்னு சொல்றாங்களோ? ஒருவன்: என் மனைவி ஒரு தேவதை. மற்றவன்: நீ அதிர்ஷ்டம் செஞ்சவன், என் மனைவி இன்னும் உயிரோடு இருந்து என் உயிரை எடுக்கிறா. ரவி: உங்க கடையிலே வேலை பண்ணிக்கிட்டு இருந்ததே எனக்கு தெரிஞ்ச பிரமிளாங்கிற பொண்ணு, அதை பார்க்கணும். கடைக்காரர்: அந்த பொண்ணு டெலிவரிக்கு போயிருக்கு. ரவி: என்ன சொல்றீங்க நீங்க, அந்த பெண்ணுக்கு இன்னும் கல்யாணமே ஆகலையே? கடைக்காரர்: அந்த பெண் நம் கடை சாமான்களை கஸ்டமர் வீடுகளுக்கு கொண்டு போய் டெலிவரி பண்றதுக்கு போயிருக்குன்னு சொன்னேன். ரூபி: உங்க வீட்டிலே நகை காணாம போச்சுன்னு சொன்னீங்களே, கண்டுபிடிச்சிட்டீங்களா? சுமதி: கண்டுபிடிச்சிட்டேன். ரூபி: அப்படியா, ரொம்ப சந்தோஷம். ஆமாம், எப்படி கண்டுபிடிச்சிங்க? சுமதி: அதுவா, நான் பீரோவை திறந்து பார்த்தபோது வச்சிருந்த நகை எதையும் காணோம். அப்போதான் நகை எல்லாம் காணோங்கிறதே கண்டுபிடிச்சேன். அப்பா தன் பையனுக்கு குடி எவ்வளவு கெடுதல்னு விளக்க ஒரு கிளாஸில் தண்ணீரையும் இன்னொரு கிளாஸில் ஆல்கஹாலையும் நிரப்பி ஒவ்வொரு கிளாஸ்லேயும் ஒரு புழுவை போட்டார். தண்ணீரிலே போட்ட புழு உயிரோடு இருந்தது, ஆல்கஹாலே போட்ட புழு கொஞ்ச நேரத்திலே செத்து போயிட்டுது. இப்போ அப்பா பையனை பார்த்து இதுல இருந்து என்ன தெரியுது? பையன் சொன்னான், ஆல்கஹால் சாப்பிட்டா வயிற்றுல இருக்கிற புழு பூச்சிகள் செத்துடும்னு தெரியுது.